வணக்கங்க. குமுதா சமையலறை. நான் உங்கள் குமுதம். இன்னைக்கு நாம குமுதா சமையலறையில பார்க்க இருக்கிறது ஹெர்பல் ஹேர் டை தாங்க. வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ஹெர்பல் ஹேர் டை பவுடர் ஃபார்மில் செஞ்சுக்கலாங்க. இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை வச்சு நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சுக்கலாம். எவ்வளோ வேணாலும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். மாதத்தில் ஒரு தடவை போட்டால் போதுங்க. தலைக்கு நல்ல முடி கருப்பாயிரும். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கலாங்க. இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நெல்லிக்காய் பொடி எடுத்துக்கலாங்க. நெல்லிக்காய் பொடியாகவும் எடுத்துக்கலாம், நெல்லிக்காய் காயாக இருக்கிறதையும் காஞ்ச நெல்லிக்காயையும் எடுத்துக்கலாம். எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. அதை வந்து நல்லா கருக வறுத்துக்கணுங்க. நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் தான் சேர்க்குறேங்க. பாருங்கள், இதில் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். அதை நல்லா கருக வறுத்துக்கிறேன். நம்ம நெல்லிக்காயாக வாங்கிட்டு வந்து காய வச்சு கூட அதையும் இந்த மாதிரி காயாக உடச்சிட்டு காய வச்சு அதையும் நம்ம நல்லா இந்த மாதிரி கருக வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம். அது மாதிரியும் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு புகை வரணுங்க. காயாக நம்ம இப்போ வறுத்தாலும் சரி, இல்லை பொடியாக வறுத்தாலும் சரி, நல்லா அதை உள்ளே வந்து நெருப்பு பறக்கிற அளவுக்கு புகை வந்துடணுங்க. அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டு அதை நல்லா ஆற வச்சிடலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது அப்படின்னு. நல்லா இதை ஆறட்டுங்க. அந்த சட்டி கையில் தொடுற அளவுக்கு கூலிங்காக ஆகணுங்க. அந்த அளவுக்கு ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பொருள் அது கூட சேர்க்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஆறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றி ஒட்டி இருந்தது எல்லாத்தையும் எடுத்து விட்டாச்சுங்க. பாருங்கள் நல்லா ஆறி இருக்கு. நம்ம டீ தூள் மாதிரி ஆறி இருக்குதுங்க. கலரும் பாருங்கள் நல்லா கருப்பாக இருக்குது. இது அப்படியே வச்சிடலாங்க. வச்சுட்டு நம்ம எந்த ஸ்பூனால் எடுத்தோமோ அதே ஸ்பூனால் மருதாணி பொடி எடுத்துக்கலாங்க. நான் இது வந்து பாருங்கள் மருதாணி பொடி நிறைய அரைச்சி வச்சுருக்கிறேன். நான் ஒரு 2 கிலோவுக்கு பக்கமாக பக்கத்தில் இருந்த மருதாணி தலைகளை பச்சை தலையை உருவி அதை காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேங்க. ஏற்கனவே நம்ம ஒரு ஹேர் டை வீடியோ போட்டிருப்போம், அதுக்காக அரைச்சது. நான் இதே தாங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் கொஞ்ச நாளாக அப்படியே விட்டுட்டேன், யூஸ் பண்ணுறதில்ல. இது மாதிரி மருதாணி பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஹேர் டைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம நல்லா குழச்சி வச்சு நாள் நைட்டே குழச்சி வச்சுட்டு கைக்கு போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு நாளைக்கு கைக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா செவக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. நல்லா அந்த கட்டிகள் இல்லாமல் உடச்சி விட்டு நல்லா அந்த நெல்லிக்காய் பவுடரையும் மருதாணி பவுடரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது கலந்து விட்டுடலாங்க. தண்ணி அதிகமாக போகக்கூடாதுங்க. நம்ம தலைக்கு போடுறதுக்கு எந்த அளவுக்கு கரைப்போமோ அந்த அளவுக்கு கெட்டியாகவே கரைச்சி வச்சுக்கலாம். நாள் கரைச்சி வச்சு அடுத்த நாள் ஊறுற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி கரைச்சி வச்சுக்கலாங்க. போதும், அதுக்கு மேலே தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம இப்போ 2 ஸ்பூன் பொடியை எடுத்துருக்குறோம் அப்படின்னா 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றினாலே போதுங்க. நல்லா கலந்துரும். அப்படி இல்லை அப்படின்னா 1.5 ஸ்பூன் தண்ணி விட்டுக்குங்க. ஒவ்வொரு மருதாணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து இழுத்தாலும் இழுக்கும், ஒவ்வொரு பொடிங்க வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து இழுத்தாலும் இழுக்கும். கலந்து வச்சுட்டு இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க. இது அப்படியே இருக்கட்டுங்க. நாள் கலந்து வச்சது நைட்டே கலந்து வச்சுட்டு அடுத்த நாளுக்கு அப்படியே வச்சிடலாங்க. வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஈரமாக தான் இருக்கும். இதை இப்படியே ஒரு 2-3 நாள் விட்டுறலாங்க. அந்த தட்டை எடுத்துட்டு திறந்து வச்ச வாக்கிலேயே ஒரு 2-3 நாள் விட்டுறலாம். பாருங்கள் இந்த மாதிரி கட்டி கட்டியாக ஆயிரும். இப்போ இந்த கட்டிங்களை ஒரு மிக்சி, நம்ம நிறைய செஞ்சோம் அப்படின்னா ஒரு மிக்சி ஜாரில் கூட சேர்த்து உடச்சி விட்டுக்கலாங்க. இது கொஞ்சமாக இருக்கிறனால அப்படியே அந்த ஸ்பூனாலேயே நான் உடச்சி விடுறேங்க. இது எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு நம்ம இது கூடயே இன்னொரு பொடியும் சேர்த்த போகிறோங்க. நம்ம இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வைக்காமல் பவுட்ரு ஃபார்மில் தானே வச்சுக்கிறோம். அப்படியே கலந்து மருதாணி பொடியும் நெல்லிக்காய் பொடியும் கலந்து வைக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த நாள் ஊறணுங்க. நெல்லிக்காய் பொடியும் மருதாணி பொடியும் ஊறணுங்க. ஒரு நாள் தண்ணியில் நல்லா ஊறி இருந்ததுனா தான் இந்த மாதிரி கருப்பு கலர் வரும். அது நம்ம தலையில் நல்லா பிடிக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த மாதிரி பொடி இருந்தது அப்படின்னு சொன்னால் டக்குன்னு இப்போ நமக்கு தேவை அப்படின்னா உடனே எடுத்து கரைச்சி போட்டுக்கலாங்க. அதனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம், பவுடர் ஃபார்மில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ நாளைக்கு வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் வரலும் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். எதுவுமே ஆகாதுங்க. நமக்கு தோலில் அலர்ஜியோ கையில் அலர்ஜியோ, இப்போ பாருங்கள் நான் கையில் தான் எடுத்து காட்ட போகிறேன் உங்களுக்கு. கலந்துட்டு தண்ணி ஊற்றி கலந்து கையில் எடுத்து காட்டுறேன். இது கூட கடுக்காய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நம்ம அதெல்லாம் எடுத்த ஸ்பூனில் சேர்க்க வேண்டியதில்லை, சின்ன ஸ்பூன்லேயும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. போதும்.
சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் கடுக்காய் பொடி சேர்த்துக்கிட்டு அதையும் இது கூடயே கலந்து வச்சிடலாங்க. கலந்து வச்சுட்டு நீங்கள் ஒரு ஜல்லடையில் ஜலிச்சுட்டு கூட எடுத்து வச்சுக்கலாம். இதை நான் 1 2 கட்டியாக தாங்க இருக்குது, அப்படியே தான் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா நம்ம தலைக்கு போடும்போது மறுபடியும் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு தான் போடுவோம். அதனால் எந்த கட்டி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மறுபடியும் நம்ம கரைக்கும் போது தண்ணி ஊற்றி கரைக்கும் போது நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இது இப்படியே ஒரு டப்பாவில் ஏர் டைட் கண்டெய்னரில் அள்ளி வச்சுக்கலாங்க. இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வசதியோ அந்த மாதிரி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. வெளியவே வச்சுக்கலாம், எதுவுமே ஆகாதுங்க. நம்ம டக்குன்னு அவசரத்துக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம இந்த மாதிரி ஹேர் டை கலந்து போட்டுக்கலாம். கடையில் போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. அதே மாதிரி எந்த அலர்ஜியும் ஏற்படாமல் நம்ம என்ன அந்த பொருள் அதில் கலந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். நல்லா பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை அவுரி பொடி வந்து ஒவ்வொருத்தருக்கு சேரல அப்படின்னு சொல்கிறாங்க. அது கடையில் வாங்குறதுனால இருக்குமா என்னன்னு தெரியல. நம்மளே அவுரி பொடி அரைச்சா ஒரு வேளை நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தருக்கு அலர்ஜி மாதிரி ஆயிடுது அவுரி பொடி அப்படிங்கிறாங்க. அதனால தான் நான் இது கூட அவுரி பொடி சேர்த்தாம இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேங்க. இது எல்லா பொருளுமே நமக்கு தனித்தனியாகவே கிடைக்கக்கூடியது. எல்லாமே தனித்தனியாக வாங்கி கூட நம்ம அரைச்சிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த கலந்தோம் இல்லைங்களா, அந்த இரும்பு கடாயிலே கொஞ்சம் ஒட்டி இருக்குது. அதில் நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கரைச்சி காட்டுறேன். கரைச்சிட்டு கையிலேயே நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நான் யூஸ் பண்ணும்போது கையிலேயே எடுத்து தாங்க தலைக்கு போடுவேன். க்ளவுஸு அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க. ஆனால் கொஞ்சம் கை கருப்பாக இருக்கும், ஒரு நாள் ஃபுல்லாக கை கருப்பாக இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி கருப்பாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்குங்க. க்ளவுஸ் போட்டுட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. பயப்படாமல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த மாதிரி நம்ம போடுறோம் தலைக்கு. அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.